நெல்லை காந்தி நகர் லிட்டில் பிளவர் பப்ளிக் பள்ளியில் கேஜி முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விளையாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மதித இந்து கல்லூரி இணை பேராசிரியர் மற்றும் ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் ஜான்சன் விக்டர் பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்து மாணவர்களுக்கு விளையாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். விழாவில் பள்ளி தாளர் செல்வகுமார் சிறப்புரையாற்றினார். திருமதி தீபா செல்வகுமார் பங்கேற்று பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பள்ளியின் முதல்வர் விஜயலட்சுமி, ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் திரளான பெற்றோர்கள் பங்கேற்று குழந்தைகளின் விளையாட்டு திறன்களை கண்டுகளித்தனர். காந்தி நகரில் சிறுவர் சிறுமியருக்கான ஸ்போர்ட்ஸ் டே விளையாட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேஜி வகுப்புகள் மற்றும் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள சிறு குழந்தைகள் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று சந்தோஷமாக மகிழ்கின்றனர். இன்றைய தினத்தில் இப்போது குழந்தைகள் நம்ம வீட்டில் ஃபோனு, டிவி அந்த மாதிரி உட்காந்துடுறாங்க, ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. இதை கருத்தில் கொண்டு நாம் அனைவரும் குழந்தைகள் விளையாடுவதை ஒரு முக்கியமான பழக்கமாக உருவாக்க வேண்டும். குழந்தைகள் பள்ளிகளிலும் சந்தோஷமாக விளையாட வேண்டும். ஒருவருக்கொருவர் விளையாடி மகிழ்ந்து விட்டு கொடுத்து சேர்ந்து விளையாடும் போது தான் பல விதங்களில் அவர்களுடைய காமன் சென்ஸ் என்று சொல்லக்கூடிய பழகும் திறன் மற்றும் மற்றவர்களிடையே தன்னை எப்படி வைத்துக்கொள்வது என்பது அவர்களுக்கு பழக்கமாகும். இதை கருத்தில் கொண்டு நம்ம இந்த பட்டி கேம்ஸ் ஃபியஸ்டா என்ற நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். சந்தோஷமாக பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களும் அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டு ஆரவாரமாக உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் அனைவரும் பங்கு பெற வேண்டும். வீடுகளிலும் பிள்ளைகள் அனைவரும் விளையாடுவதற்கு நாம் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதை கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, மகளிர் அனைவரும் இன்று கடந்த காலங்களை விட இப்போது நல்ல எம்பவர்மெண்ட், அவர்களுக்கு எல்லா துறைகளிலும் வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. குழந்தைகளை சிறு வயதிலேயே வளர்த்து வரும்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொடுத்து நாம் அனைவரும் சமம் என்று, ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வளர்ப்பு நாம் கொண்டு வர வேண்டும். ஸோ இந்த மகளிர் தின வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.